நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் விருதுகள் வழங்கும் விழா மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தி ஊர்வலம் நடந்தது. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் HIV உள்ளோர்களுக்கு வழிகாட்டும் மற்றும் சிறப்பாக பணியாற்றும் சமூக பாதுகாப்பு மையத்திற்கு விருது வழங்கும் விழா நடந்தது. விழாவில் நலவழித்துறை இயக்குனர் ராமன் வரவேற்று பேசி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் குருமூர்த்தி திட்ட அறிக்கையை வாசிக்க உதவி இயக்குனர் தனராஜா நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய அரசு சாரா தொண்டு நிறுவனமான சாந்தி பவன் HIV உள்ளோர் நல சங்கத்திற்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் 2004 புதுவையில் இருந்த எய்ட்ஸ் நிலை தற்பொழுது குறைந்துள்ளது என்றும் புதுவையில் முதலாக மத்திய அரசின் ஒப்புதலோடு பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் மாதிரி நலவாழ்வு மையம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 230 பேர் பதிவு செய்யப்பட்டு பயனடைந்து வருகிறார்கள் என்று திட்ட இயக்குனர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவை பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி காராமணிக்குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் திடலில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் கலந்தாய்வு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ, வழக்கறிஞர் அணி முத்துவேல் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் பேசுகையில், அரசியல் விபத்தாக ஏற்பட்ட தற்பொழுதைய ஆட்சியில் கடந்த 1.5 வருடங்களாக எவ்வித வளர்ச்சி பணியும் மக்கள் முன்னேற்றமும் இல்லாமல் மாநில நிர்வாகம் செயலிழந்துள்ளது. குறிப்பாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வளர்ச்சி பணிகளை முடுக்கி விடாததால் முந்தைய திமுக ஆட்சியின் போது பாதாள சாக்கடை திட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அத்திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் வன்முறை கலாச்சாரம்தான் இங்கு பெருகியுள்ளது. தவறான நபரிடம் பொறுப்பு சென்றுவிட்டதால் வளர்ச்சி பணிகளில் முன்னேற்றம் இல்லாமல் தொகுதி சீர்குலைந்துள்ளது. மேலும் ஆளும் கட்சி நிதி போதவில்லை என்று மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ மத்திய அரசிடம் மாநில அரசு நிதியை கேட்டு பெறவில்லை என்று கூறி வருகின்றனர். இதில் உண்மையை எதுவென்று மக்கள் உணர வேண்டும் மற்றும் எந்த அதிகாரத்தையும் யாருக்கும் தர விருப்பமில்லாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தவே தயங்குகின்றனர். எனவே உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்டும் வண்ணம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறிய அவர் மேலும் வரும் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பில் திமுகவிற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். இதற்காக கழக நிர்வாகிகள் ஒன்றுபட்டு கலைஞர் வழியில் செயல்பட்டு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கூறினார். அன்பிற்கினிய கழக உடன்பிறப்புகள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து கழக உடன்பிறப்புகள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் கழக பொருளாளர் அண்ணன் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலில் புதுச்சேரி மாநிலத்தில் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் வன்முறை கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, இங்கு பல்வேறு பகுதியிலே இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 7 கோடி ரூபாய் முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். சில பகுதிகளிலே அந்த 7 கோடி ரூபாய் 7 ஆண்டு வரை இன்று வரை அந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் மக்களுக்காகவோ அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ அல்லது இந்த NR காங்கிரஸ் மக்களுக்காகவோ அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ இவர்கள் இருவருமே பாடுபடவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஆளுகின்ற அரசை கேட்டால்
அவர்கள் நிதி இல்லை, மத்திய அரசு நிதி தரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இவர் நிதியை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இந்த 2 காங்கிரஸ்காரர்களுமே மக்கள் கிட்ட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளாட்சி தேர்தல் என்றால் மக்களுக்கு அதிகாரத்தை நேரடியாக கொண்டு செல்வது. இந்த முதல்வர் எந்த அதிகாரத்தையும் யாருக்குமே கொடுக்காத ஒரு முதல்வர். தன்னிடத்திலே 22 துறைகளை வைத்துக் கொண்டு அமைச்சர்களை அனைவரையுமே டம்மி ஆக்கி கொண்டு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த என்ஆர் காங்கிரசுக்கு மக்கள் நல்ல பாடத்தை, நல்ல தீர்ப்பினை நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், நிர்வாகம் என்றால் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பது தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், முன்னேற்ற திட்டங்கள் வழங்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து இந்த பகுதியில். இதனைத் தொடர்ந்து பெரியார் நகரில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளருக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மேல தாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கட்சி கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் நிர்வாகிகள் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் சேகர், சரவணன், ஆறுமுகம், கேபிள் உதயா, கேபிள் சண்முகம், கேபிள் சசி, ஜின்னா, ராஜேஷ், செங்கேனி, இமார், நெல்லித்தோப்பு இதயாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கீர்த்தி மகாலிலும் சக்தி நகரிலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவையில் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ரயில் நிலையம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டு மீட்டர் படி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டார். மேலும் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு 10 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மீட்டர் பொருத்தாத 17 ஆட்டோக்களுக்கு செக் ரிப்போர்ட் வழங்கப்பட்டது. போக்குவரத்து அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரயில் நிலையம் எதிரே ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி எதுவாக இருந்தாலும் போக்குவரத்து அலுவலகத்திற்கு சென்று பேசுமாறு கூறியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். புதுவை நெல்லித்தோப்பு திமுக நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு MAS சுப்பிரமணியன் தொகுதிதோறும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி வருகிறார். அதன்படி நெல்லித்தோப்பு நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைப்பாளருக்கு காராமணிக்குப்பம் ரயில்வே கேட் அருகே முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் பங்கேற்கும் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனுக்கு கட் அவுட்டுகள், பேனர்கள் வைத்தும் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியம் முழங்க முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ, வழக்கறிஞர் அணி முத்துவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசு ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பகுதி நேர, தினக்கூலி, தொகுப்பூதிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், விடுபட்ட அங்கன்வாடி, PRTC, பிப்மேட் ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 6வது ஊதிய குழு நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும், ஆசிரியர் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ACP, MACP-யினை அமலாக்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சங்க துணை பொதுச் செயலாளர் கீதா தலைமையில் பொதுச் செயலாளர் புகழேந்தி, சீதாராமன், வீர இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
புதுவை ஜிப்மர் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பேரணியாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை கோரிமேடு ஜிப்மர் செவிலியர் கல்லூரி, சென்னாடா மன்றம் மற்றும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு உலக எய்ட்ஸ் தின பேரணி நடந்தது. பேரணியை கல்லூரி வளாகத்தில் கல்லூரி செவிலியர் கண்காணிப்பாளர் வசந்தா பொன்னம்பலம், கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணி கல்லூரி வளாகத்திலிருந்து புறப்பட்டு சுப்பையா நகர், திலாசுப்பேட்டை, கஸ்தூரிபாய் நகர், ராகவேந்திரா நகர் வழியாக சென்று மக்களுக்கு எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரச்சுரத்தினை வழங்கினர். பேரணியில் சென்னாடா மன்ற நிர்வாகிகள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.